சாரா சிவகாமி பீட்டர் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஒரு விசை தலைகளை தாழ்த்துவோம். பரலோக தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் மூலமாய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீ எல்லாம் சொல்ல சித்தம் வைத்திருக்கிறோ அதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் சொல்லு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி 5வது வார்த்தையாக ஆண்டவர் கோர சிலுவையில் தொங்கி, சிலுவையினால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையில் தொங்கி ஒரு தவிப்பான வார்த்தையாக சொல்லுகிற வார்த்தை தான் தாகமாய் இருக்கிறேன். உதாரணமாக யோவான் 19:28 ஒருவர் வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இது முதலாவது என்ன அப்படின்னா, அவரோட சரீர பிரகாரமான தாகம். ஏன்னா அவர் கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையப்படும் பொழுது 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு. அந்த சிலுவையுடைய நீளம் 15 அடி, அகலம் 8 அடியாக இருந்துச்சு. 17 18 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்தார். இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் பொழுதே நம்மளுடைய நாவு ஒட்டப்படுது. எப்படா அந்த தண்ணியை தேடி ஓடுவோன்னு சொல்லி நம்முடைய இருதயம் ஏவுது. செய்தி நடந்துகிட்டே இருந்தாலும் எத்தனையோ பேர் அந்த தாகத்தை தாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியை குடிக்கணுன்ற சொல்லி நம்மளால் ஏவப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய மூளை நீ போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் உட்கார முடியலை. ஆனால் இவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தசைகள் பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாடி துடுப்பும் துடிக்கும்படியாக சிலுவையில் தொங்குறாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ அடிகள் விழுந்திருக்கும். லைட்டாக நம்மளுக்கு ஒரு சின்ன புண்ணு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளோ பக்கத்தில் இருக்கவங்களோ யாராவது தொட்டுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுது, நமக்குள்ளே இருக்கிற அத்தனை கோவங்களும் அவங்க முன்னாடி நம்ம வெளிக்காமிக்கிறோம். ஆனால் இவர் மேலே பாருங்களேன், அவ்வளோ சதைகள் பிக்கப்பட்டு அப்படியே தன்னுடைய உடம்புல இருக்க அத்தனை சொட்டு ரத்தமும், அதாவது குறிப்பிடப்பட்டது 6 லிட்டர் ரத்தம் வெளியேறிச்சான். அவ்வளோ ரத்தமும் வெளியேறி, தண்ணியெல்லாம் வெளியேறி, தன்னுடைய கோலம் அப்படியே அகோர சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் பிதாவானவர் இவரை எப்படியும் ஒப்பு கொடுக்க போகிறாருன்னு தெரியும். ஏன் டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் சிலுவையில் அறைய சொல்லியிருக்கலாம்ல? ஏன் அப்படி சொல்லலை? ஏன்னா நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நம்ம முன்னால் நின்னார். நிற்கும் பொழுது அந்த தவிப்பின் வார்த்தை எப்படி இருந்துச்சான், தாகமாய் இருக்கிறேன். டைரெக்டாக தண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்கலைங்க. தாகமாய் இருக்கிறேன் மட்டும்தான் சொன்னார். எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. எதை பார்த்து சொன்னார் அப்படின்னா, பிதாவை பார்த்து சொல்கிறாரு, நான் தாகமாய் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன அத்தனை காரியத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் இப்போ தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட யார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அவர் நன்மை செஞ்சாரோ, யாரோடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அவங்க தான் அந்த இடத்துல அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, மக்களை பார்த்து ஒரு பரிதவிக்கிற நிலைமையாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யோவான் 19:29 ஒருத்தர் வாசிங்களேன். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து யூசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஏன் அவங்க தண்ணி கொடுத்துருக்கலாம்ல? இவ்வளோ அடித்தாங்கல்ல, அவ்வளோ சதைகள் பிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு நிர்வாண கோலமாய் அவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருக்கலாம்ல? எதுக்காக? அந்த காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கானானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலை நீட்டி கொடுத்தாங்களாம். ஆனால் அதை வாங்கி அவர் பருகலை. ஏன் அப்படின்னா, அது ஆல்கஹால் நிறைந்த ஒரு பானமாக இருந்துச்சு. அந்த அடியை அவர் தாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அவர் என்ன பண்ணிட்டாராம், குடிக்கலை. மத்தேயு 27:34 வாசிங்க. மத்தேயு 27:34.
கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவ்வளோ தாகமாக இருந்திருக்கிறவர், அது கசப்பாக இருந்தானா உரப்பாக இருந்தான் எதாக இருந்தானா, ஒரு தாகத்துக்கு தண்ணி கிடச்சா போதும்னு சொல்லி அவர் வாங்கி குடிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவர் குடிக்கலை. ஏன்னா அவருடைய தாகம் அதுவாக இல்லை, நம்மளை குறித்ததான தாகமாக இருந்துச்சு. அடுத்ததாக மார்க் 15:23 ஒருத்தர் வாசிங்க. மார்க் 15:23. வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் என்ன அப்படின்னா, அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு விலை உயர்ந்த அந்த வெள்ளைப்போளத்தை கலந்து கொடுப்பாங்களாம். அப்போ அந்த வழி தெரியாமல் இருக்குமா. அப்படியாப்பட்ட ஒரு பானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்களாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாராம், அதை குடிக்கவே இல்லை. எங்கள் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றின தேவனுக்கு அந்த இடத்துல தண்ணீரை வரவழைக்க முடியாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கசப்பான அந்த மாறா நீரை மதுரமாக மாற்றி அற்புதமாக நீரை கொடுத்தவர் அந்த இடத்துல ஒரு தாகம் நிறைந்தவராய் நிர்வாண கோலமாக அடிக்கப்பட்டு சதைகள் பிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தொங்குன அவருக்கு ஒரு தாகம் ஏற்படுது. அந்த தாகம் எப்படி அவ்வளோ தவிப்பான ஒரு தாகமாக இருந்தபடியினால அவருக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவர் அந்த வழி தெரியாமல் தான் தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே நின்றவங்க அந்த கசப்பு நிறைந்த காடியை கொடுக்குறாங்க. அதை அவர் என்ன பண்ணுறாரு, குடிக்கலை. அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் எப்படி இருந்துச்சு, சரீர பிரகாரமாக தாகமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சிலுவையில் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்தவராய் என்ன பண்ணியிருக்காரு, தொங்கியிருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, அவருடைய அடிக்கப்பட்டு அந்த நடந்து வரும் பொழுதெல்லாம் எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்பாருன்றது நீ அந்த சிலுவை பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது தெரியும். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரும்பொழுது ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வந்தாலுமே அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குது, எப்படா அந்த பாரத்தை வைப்போன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த பாரம் நம்ம பிள்ளைய சுமக்கக்கூடாதுன்றதுக்காக மொத்த பாவங்களையும் சுமந்தவராய் அகோர சிலுவையை தூக்கி கொண்டு முள்முடி ஏந்து கொண்டு அவ்வளோ ரத்தம் கொஞ்சம் இமே பொழுது நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ரத்தம் சிந்தினீங்கன்னா அந்த பாடு நமக்கு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்றது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆனால் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிகளும் பார்த்துக்கோங்க, அவர் பாவத்துக்காக விழுகலை, நம்ம செஞ்ச பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய அநியாயங்களுக்காக அந்த கேடு அடைந்தவராய் நிர்வாண கோலமாக இந்த சூழ்நிலையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இது இரண்டாவதாக என்ன அப்படின்னா, இது பிதாவை குறித்ததான பிதாவிட்ட எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் உங்ககிட்ட நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, ஏசாயா 53:12 வாசிங்களேன். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஹல்லேலூயா. ஏசாயா இதில் என்ன பண்ணிடுவார், முன்னாடியே குறிச்சிட்டாரு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார்கள்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நீ இந்த பாட அனுபவிச்சேன்னா நான் உனக்கு மக்களை தருவேன்னு சொல்லிட்டு அதை அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மக்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இன்றைக்கி அநேக பேர் ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா கூட ஒரு பலனை எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவானவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி விட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆத்துமாக்களை நீங்கள் எனக்கு கொடுங்க, விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இன்றைக்கி அநேக கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கக்கூட முடியாத சூழ்நிலைகளில் மக்கள் இருக்கிறாங்க. இயேசுவை யாருன்னே தெரியாத இடங்கள்லாம் இருக்குது.
ஏன்னா நிறைய அந்த யூடியூப்லாம் பார்த்தோம்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு விலையேறப்பட்ட பொக்கிஷம் நம்ம கூட இருக்குது. ஆனால் அவரை நம்ம அறியாத ஜனங்களாக நம்ம இருக்கோம். ஏன்னா அதாவது முன்னாடி பார்த்தோம்னா யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா சமாரியா பெண்ணிட்ட போய் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி, நான் தாகமாக இருக்கேன் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு அவர் யாருன்றதே தெரியாதனால அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யூதராக இருக்கும் பொழுது நீங்கள் எங்ககிட்ட தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் தண்ணி கேட்குறது நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ என்கிட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரே உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாமையே அநேக பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவராக இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பாவங்கள்னால நம்ம மறைக்கப்பட்டு இருக்கோம். நம்மளை நீதிமான் 7 முறை விழுந்திருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாவங்களில் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உணர்வு உள்ள இருதயத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தார்? அவர் யாருங்க? நம்ம பெத்த பிள்ளைங்களே, கட்டின புருஷனே, சொந்த பந்தங்களே நமக்காக நிற்காத போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய நிந்தைகளுக்காக அவமானமாய் அவர் தொங்கியிருக்கிறார். அவர் ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணர். அவர் எதுக்காக? என்னுடைய பாடுகளுக்காக அவர் போய் அங்கே நிற்கணும். அந்த இடத்துல யார் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா பரிதவிக்கிறார். என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்களே, உண்மையான தேவன் யார் என்பதை உணராத ஜனங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா வியாகுலப்படுறாரு. அந்த ஆத்துமா தான் அவர் மேலே ரொம்ப ஜீவன் அப்படியே போகிற வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இந்த 5வது வார்த்தையான இந்த காரியத்தை நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை உணராதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கீழே நிற்கிறவங்களாம் இவர் தண்ணிக்கு தான் இவ்வளோ அடி வாங்கிட்டாரு, இவரால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காடி நிறைந்த, அந்த கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீரை கொடுக்குறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அவருக்கு அந்த கசப்பான நீரை கொடுக்குறோன்னு சொல்லி உணர்வோம். ஏன்னா எவ்வளவோ காரியங்கள் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கோம், சர்ச்சுக்கு போடுறோம், அவங்களுடைய இருதயம் எவ்வளோ கசப்பாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்குனவராக நிற்கிறார். அவருடைய ஆத்மா எப்படி ஜீவன் மேலே தாகமாய் இருந்தது. அதாவது சங்கீதம் 63:1 எப்படி சொல்லுதுன்னா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீருற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேல் அவர் அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறபடியினால நம்ம ஆத்துமா மேலே அவர் அவ்வளோ ஒரு தாகமாக இருக்கிறாராம். ஏன்னா என் பிள்ளைங்க எப்பயுமே வழி மாறி போயிடக்கூடாது. எப்பயுமே நம்மெல்லாம் பெத்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரவுண்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதே போல் நம்மளை படைத்த ஆண்டவர் எப்படி நினச்சிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கைக்குள்ளே நம்ம இருக்கணும். அவருடைய கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகவே மாட்டோம், நம்ம பாவம் செய்யவே மாட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம பிள்ளை நம்ம எப்படி அந்த பிள்ளை மேலே தாகமாக இருக்கிறோமோ அதே போல் நம்ம மேலேயும் இந்த பிள்ளைங்க வாஞ்சையாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நம்ம மேலே அன்பாக இருப்பார். நம்ம எது கேட்டாலும், நம்ம எவ்வளவோ பாவியாக இருந்தாலும் நம்ம எது கேட்டாலும் செய்கிறார் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான அன்பு. நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற மெய்யான தாகம், அந்த ஆத்தும தாகம் தான் அவரை இந்த அளவுக்கு பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு உதாரணமாக யோவான் 6:35 வாசிங்களேன். யோவான் 6:35 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். அவர் மேலே தாகமாக இருக்கும் பொழுது நம்ம தண்ணியே தவிக்காதுங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மேலே நம்ம தாகமாக இருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த தாகத்தை அடக்கிக்கலாம். ஏன்னா அவர் இயேசுவின் தாகம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அவர் எப்படி நம்ம மேலே ஆத்தும தாகத்தோடு இருந்தாரோ அதே போல் நம்ம என்ன பண்ணோம், அவர் மேலே தாகமுள்ள ஜனங்களாக நம்ம இருக்கும் பொழுது அவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறார். எவ்வளோதான் நம்ம புறம்பே தள்ளினாலும் அவர் நம்மளை தேடி தேடி தான் வர்றார். எங்கே நீங்கள் ஒளிஞ்சாலும் அது ஒளியவே முடியாது. ஒரு விளம்பரம் சொல்லுவோம், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவட்ட மட்டும் நீங்கள் எங்கே என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒளிஞ்சா கூட அவர் உங்களை எப்படினாலும்
பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். அவர் நம்ம மேலே ரொம்ப நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அதுதான் வந்து அவர்கிட்ட நம்ம போகும்பொழுது எப்படின்னா எப்பயுமே தாகம் எடுக்கவே எடுக்காதுன்றதான் அவர் சொல்கிறாரு. அவரே ஜீவாப்பம். அடுத்ததாக யோவான் வந்து 7:37, யோவான் 7:37, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நீங்கள் உனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லாமே தாகம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தாகம் இருக்கும். மனுஷனாக பிறந்தா ஒவ்வொரு இடத்துல எனக்கு இந்த தாகம் அந்த தாகம் இருக்குன்னு சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உங்கள் மேலே தாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்மளை அப்படியே விடவே மாட்டார், அப்படி பிடிச்சிக்கிறார். நம்ம கீழே விழுகும்போது என்ன பண்ணுவார்னா அப்படியே தாங்கி பிடிக்கிறத உணர்வோம். அப்படியாப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கணும். அடுத்து உதாரணமாக வெளிப்படுத்துதல் 21:5 பாருங்களேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அவர்கிட்ட தேடி வரும் பொழுது என்ன பண்ணுறாராம்? ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பாராம். இன்றைக்கி நம்ம ஒரு கேன் வந்து 15 ரூபாய்க்கு தண்ணி வாங்குகிறோம். குடிக்கிற சாதாரண தண்ணியை என்ன பண்ணுறோம்? 15 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அதுவும் 2 நாளைக்கு அப்புறம் வச்சுட்டோம் அப்படின்னா பூச்சி விழுந்துடும். இப்படியாப்பட்ட ஒரு சாதாரண தண்ணிக்கு நம்ம 15 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்குகிறோம். விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட நம்ம தாகமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன கேட்குறோமோ அதை அப்படியே அவர் முகம் கோணாமல் செய்வார். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தான் சிலுவையில் தொங்கி அந்த கேடு அடைந்தவராய் இருந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் தாங்க. ஆனால் அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய உடம்புல உள்ள அத்தனை சொட்டு ரத்தங்களும் சிந்தத்தக்கதாக அவர் நிர்வாண கோலமாய் தொங்கி அந்த நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் கூட என்ன சொல்கிறாரு? நான் தாகமாக இருக்கிறேன், ஆத்தும தாகம் எனக்கு வேணும். எங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன், எனக்கு இந்த அன்பு போதும்னு சொல்லி எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. எனக்கு கிடைத்த இயேசு என்ன பண்ணணும்னா நம்ம சொந்த பந்தங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 7 வார்த்தைகளையும் ஒவ்வொரு அர்த்தங்களை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னோம்னா உண்மையாகவே பாவமான காரியங்களை நம்ம செய்யவே மாட்டோம். அந்த கேடு அடைந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் சுமக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா எங்கள் ஆத்மா கொள்ளையை கொள்ளணும். எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் இந்த ஆத்மா கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்கிறாரு, உண்மையான தேவன் யார் என்பதை அறியாத ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்த கடமை. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிச்சா மட்டும்தான் பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குது. இங்கே நீங்கள் எவ்வளவோ வீடு கட்டலாம், எவ்வளவோ நகைகள்லாம் சேர்த்து வைக்கலாம், ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிச்சா மட்டும்தான் ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க முடியும். பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு மகிமை இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அப்படியாக நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரே ஒரு சரணம் பாடுற வரைக்கும். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை அப்பா நாங்கள் உணர்ந்தது மட்டுமல்ல, நாங்களும் அந்த தாகம் கொண்டவர்களாக ஆத்மாக்களின் மேல் கரிசனை உள்ளவர்களாக கடந்து செல்ல எங்கள் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியாத ஜனங்களிடத்திலே அப்பா நாங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். தாகமுள்ள எங்களுடைய ஆத்மாவுக்கு நீர் ஜீவ தண்ணீர் இலவசமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்களும் ஜீவ தண்ணீரை பெற்று ஒரு காலம் தாகம் உண்டாகாமல் இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே அமர்